என் பெயர் மைதீன், சவுதி அரேபியா, தம்மாம். தராவீஹ் தொழுகையில் அவர் திரவியன்னு போட்டிருக்கார், திராவியான்னு போட்டிருக்கார். திராவியான்னு ஏன் போட்டிருக்காருன்னு கேட்டால், இது அநேகமாக எங்கள் மாவட்டத்துக்காரராக இருப்பார், ராமநாடு மாவட்டமாக தான் இருப்பார். எங்கள் ஊரில் என்ன செய்வாங்கன்னா, இரவில் ரமணனில் தொழுகிறாங்கல்ல, அந்த தொழுகைக்கு திராவியா தொழுகைம்பாங்க. எங்கள் ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா திராவியா தொழுகை போகிற தராவிங்கிறோம்ல, இந்த தராவிங்கிற சொல்ல தெரியாமல் எப்படி சொல்லுவாங்க, திராவியா தொழுகைன்னு சொல்லுவாங்க. அவர் அர்த்தம் போட்டிருக்கார், திராவியா தொழுகைன்னு போட்டிருக்காரு. திராவியான்னு அது முதல்ல தராவிங்கிறதே இல்லாத இவங்களா வச்சுக்கிட்டது தான், இரவு தொழுகை தான் அதுக்கு பேர். சரி வச்சுக்கிறோம். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், திராவியா தொழுகையில் இமாம் துவா கேட்கும் பொழுது அழுது கொண்டே கேட்கிறார், இது கூடுமா? ஒரு நாள் என்றால் பரவாயில்லை, எல்லா நாளும் தொடர்ச்சி அழுதுகிட்டே இருக்கிறார், அதுதான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறார். பொதுவாக அழுகை என்பது இருக்குல்ல, அழுகை தொழுகையை பாதிக்குமா பாதிக்காதாங்கிறத முதல்ல வழங்கணும். அழுகை தொழுகையை பாதிக்காது. தொழுகையை பாதிக்கிற விஷயத்தில் அழுகை என்ன பேசுனா தொழுகை முறிஞ்சிரும்னு இருக்குது, பேசக்கூடாது. வேறு மனித காரியங்களை செஞ்சால் அது தொழுகை முறிஞ்சிரும்னு இருக்குது, அதை செய்யக்கூடாது. அதே மாதிரி தொழுகையில் காற்று பிரிந்தால் தொழுகக்கூடாதுன்னு அதெல்லாம் இருக்குது. அழுதால் தொழுகக்கூடாதுன்னு மார்க்கத்தில் இருக்குதா? கிடையாது. ஏன்னு கேட்டால் அழுகை இறைவனுடைய அச்சத்தினால என்ன செய்யும், சில அழுகை வரத்தான் செய்யும். வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் பற்றிய பயம் வரும்போது அதுக்குரிய நமக்கு வராட்டாலும் அரபுல உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில வசனங்களில் அழுகை வரும். ஏன்னா அவங்களுக்கு தாய்மொழியாக இருக்கிறதுனால அதில் குரானை ஓதும்போது அதில் நரகத்தை பற்றி இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடிய சில வசனங்களை கேட்கும் பொழுது அரபை தாய்மொழியாக கொண்டவர்களாக இருந்தார்களே ஆனால் அவங்க ஓதும்போது ஒரு நடுக்கம் ஏற்பட்டு ஒரு இயற்கையாக அழுகை வரும். இந்த அழுகை என்பது தொழுகையில் உள்ள ஈடுபாட்டினால் வர்ற அழுகுதானே தவிர தொழுகையை விட்டு வெளியே போனதுனால வர்ற அழுகை கிடையாது. இந்த அழுகை கூடுமான்னு கேட்டால் இந்த அழுகை கூடாதுன்னு சொல்ல முடியாது, கூடும். ஏன்னு கேட்டால் இப்போ ரசூல்லாவே நெஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஓதும்போது அழுதுருக்கிறாங்க, தொழுகையில் அழுப்பாட்டாலும் ஓதும்போது அழுதுருக்கிறாங்க. எப்படி அழுகிறாங்கன்னா புகாரியில் 4582வது ஹதீஸில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது அம்ர் இப்னு முர்ரா என்பவர் சொல்கிறார், எனக்கு ரசூல்லா இக்ரா அலைய, நீ எனக்கு ஏதாவது சூறா ஓதி காட்டுப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, முர்ரா சொல்கிறாரு, அம்ர் இப்னு முர்ரா சொல்கிறாரு, அக்ரவு அலைக்க உன்சில, உங்களுக்கு தானே குரான் அருளை படித்து என்னையும் ஓத சொல்கிறீங்களேங்கிறாரு. குரான் அல்ல அருள் ஏதோ உங்களுக்கு அருள் இருக்கிறான், என்னையும் ஓத சொல்லி நீ ஏன் கேட்குறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இப்போ இன்னி உஹிப்பன் அஸ்மாவின் கைரி, வேற ஆளுக்கு ஓதி செவிய காதில் கேட்க நான் விரும்புகிறேன், ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ கரது தலை சூரத்தன் நிசா, நான் சூரத்து நிசாவை 4வது சூறாவை நான் ஓதினேன். ஓதும்போது 41வது வசனம் வரும் பொழுது உடனே ரசூல்லாவுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. 41வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இப்போ கைஃபைதா ஜீனா மின்குள்ளி உம்மத்தின் பி ஷஹீதின், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தி, ஓ ஜெனாபிக்காலா ஹாவுலாய் ஷஹீதா, இந்த சமுதாயத்துக்கு சாட்சியாக உன்னையை கொண்டாந்து நிப்பாட்டும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ட்டு குரானில் ஒரு வசனம் இருக்குது. நபியை பற்றி ரசூல்லாவுக்கு சொல்கிறது, நபியை ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு சாட்சியை கொண்டு வருவேன், உன்னையும் கொண்டு வருவேன், இந்த உம்மத்துக்கு சாட்சியை உன்னையை கொண்டாந்து நிப்பாட்டுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 41வது வசனத்தில் 4:41 வசனத்தில் பொதுவாக ஓதிட்டு வரும்போது பொதுவான விஷயமா இருக்குதா, இந்த 4:41 ரசூல்லாவுக்கு பிரத்யேகமாக சொன்ன ஒரு செய்தியாக இருக்குது. நம்மளை சாட்சியாக நிப்பாட்டுவாங்கிறானா அது கேட்டவுடனே ரசூல்லாவுடைய கண்கள்லேருந்து அழுகை வருது காலமாக. அப்போ இந்த அழுது இந்த வசனம் வந்தோடனே நிறுத்து நிப்பாட்டுன்ட்டாங்க. இந்த வசனம் வந்த உடனே நீ ஓதுறது நிப்பாட்டு. ஏன்னு கேட்டால் ஃபைதா ஐநாவு ததுரிவான், அந்த 2 கண்களையும் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறதுன்றத புகாரில் 5050 4582 இதில் எல்லாம் இருக்கிறது. இது பொதுவாக குரான் ஓதும்போது விளங்குனா ஒரு அழுகை வரத்தான் செய்யும். அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்து அது அவங்கள பாதிச்சிருக்குமே. ஆனால் இது இயற்கையாக வரக்கூடிய ஒரு அழுகை. ரசூல்லாவை அழுதுருக்குறாங்கல்ல, அது அழுதல் என்பதை ஒரு பெரிய குறையாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி புகாரில் 679வது ஹதீஸில் இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல்லாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வேற ஆளை தொழுவிக்கணும்னு நினச்சி அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கள், ரசூல்லாவுக்கு ஜமாத்துக்கு வர முடியலை.
அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஜமாத் தொழுகைக்கு மக்கள்லாம் வர்றாங்க, அவங்களுக்கு தொழுகை நடத்தணும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த நோயில் சொல்கிறாங்க, முரு அபாபக்கரின் சல்லி பின்னாஸ், மக்களுக்கு தொழுகை நடத்தும்படி அபூபக்கருக்கு உத்தரவிடுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, அபூபக்கர் வந்து நீங்கள் நின்ற இடத்துல அவர் நின்றார்னு சொன்னால் அவருக்கு மக்களுக்கு வந்து அவர் ஒழுங்காக வந்து ஓத மாட்டார், அழுதுருவார். லம் யுஸ்மி உன் நாசமினல் புக்கா, அழுகையின் காரணமாக சரியாக ஓத மாட்டார், மக்களுக்கு ஒழுங்காக விளங்க வைக்க முடியாது, அழுக ஆரம்பிச்சிடுவார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் இடத்துல வந்து இவங்க நின்றாங்கன்னு சொன்னால் அபூபக்கர் அழுதுருவார் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல்லா வந்து அழுதும் கூடாது அப்படின்னு சொல்ல கிடையாது, அபூபக்கர் அழுதுருவாராங்க. ரசூல்லாவோட இடத்துல நின்றால் அழுதாலும் பரவாயில்லை, நீ தொழுகைக்கு சொல்லுங்கிறாங்க. அப்போ தொழுகையில் அழுகை என்பது என்ன, ரசூல்லாவோட இடத்துல நிற்கணும்னு நினைக்கும் போது அழுக வரத்தானே செய்யும். அபூபக்கர் நின்றார்னு சொன்னால் இது ரசூல்லா நின்ற இடம், அவங்களுக்கு முடியலையே, எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்கன்னு தெரியலையே, மூத்து நெருங்கிருச்சு போல இருக்க, இப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்து அழுதானே ஆரம்பிப்பார். அப்போ தொழுகையில் நிற்கும் போது அழுதுருவாருன்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அழுதாலும் பரவாயில்லை தொழுகைக்கு சொல்லுங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், சில நிகழ்வுகள் ஒரு மனிதனுக்கு தொழுகையில் அழுகையை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அழுபாருன்னா அப்போ வேணாம் வேற ஆள் தொழுகை அப்படி சொல்லியிருக்கணும்ல. முன்னாடி அழுகுன்னா சரி வராது, தொழுகையில் இப்படி அழுகுறது அப்படின்னு சொல்லாமல் என்ன செய்கிறாங்க, பரவாயில்லை அழுதாலும் பரவாயில்லை நீ தொழுகைக்கு சொல்லு, அபூபக்கர் தொழுகைக்கு சொல்லுங்கிறாங்க திருப்பி. அப்போ இந்த செய்தி வந்து புகாரில் 716 இருக்கிறது, 7303 இருக்கிறது, 679 இருக்கிறது. இது எல்லாத்துலேயுமே அபூபக்கர் அழுதுருவார் அப்படின்னு அவங்க சொன்னதாக இருக்கிறது. அதை ஒன்று பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல்லாவே என்ன செய்கிறாங்கன்னா தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒருக்கா வந்து அழுகுறாங்க. இதை வந்து முத்தர்ரிஃப் என்கிறவர் அறிவிக்கிறார், அவங்க தகப்பனார் சஹாபி வழியாக அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாருன்னு கேட்டால், இந்த செய்தி வந்து அஹ்மதில், நசையுடைய சுக்ராவில், இப்னு ஹுசைமாவில், ஹாக்கிமில், சுனனுல் குப்ராவில், நசையில், பைஹைக்குடைய சுனனுல் குப்ரா, முஸ்னத் அபு யாலா, சஹி இப்னு ஹிப்பான், இம்புட்டு நூல்லையும் வரக்கூடிய இந்த செய்தி, நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி என்ன செய்தின்னு கேட்டால், இன்தஹைத்து இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹு யுஸல்லி, ரசூல்லா தொழுது கொண்டு இருக்கும் பொழுது நான் ரசூல்லாவை போய் பார்த்தேன். ஒலி சதுரிஹி அசீசுன் க அசீஸில் மிர்ஜலி, அவங்களுடைய நெஞ்சத்தில் இருந்து ஒரு புலம்பல் கொதிகலனில் கொதிக்கிற மாதிரி ஒரு புலம்பல் ஒலி கேட்டது. இப்போ போனவொன்னே அழுந்த இதயத்திலேருந்து அழுவாங்கள்ல, அதாவது தேம்பி அழுவாங்கள்ல, தேம்பி அழுவதை நான் கேட்குறேன். ரசூலுல்லாஹ்ட்ட நான் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, தொழுதுகிட்டு இருக்கும்போது அது இதயத்திலிருந்து தேம்பி அவங்க அழக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன். அப்போ ரசூலுல்லாஹ் தொழுகும் போதே தேம்பி அழுதார்கள் என்கிற ஒரு செய்தி இப்போ நான் சொன்ன அத்தனை நூல்கள்லையும் இடம்பெற்றிருக்கிற பார்க்குறோம். இது ஒரு சரியான ஹதீஸ் தான். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் அழுதுருக்காங்க, தொழுகையில் ரசூலுல்லாஹ் அழுதுருக்கிறாங்க, அபூபக்கர் அழுவார்னு தெரிஞ்சுக்கிட்டே அவரை தொழுகை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், அப்போ வந்து அலி ரலியல்லாஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ்னால் முஸ்னத் அஹ்மதில், முஸ்னத் அபு யாலாவில், இப்னு ஹுசைமாவில், இப்னு ஹிப்பானில், இந்த 4 நூல்லையும் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், பத்ருடைய நாள் வணங்குதா, பத்ருடைய நாளில் வந்து எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகது ராயத்துனா மாஃபீனா இல்லா நாயிமுன் இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பத்ர் காலையில் நடந்தால் பத்ர் போர் நடக்க போகுது, ராத்திரி எல்லாத்துக்கும் நல்லா நிம்மதியான தூக்கத்தை கொடுத்து விட்டான், எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாவை தவிர. தகுத்த சஜரத்தின் சொல்லி ஒரு மரத்துக்கு கீழே நின்று தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. பத்ருடைய நாளில் இரவில் தொழுது கொண்டே இருக்கிறார்கள். ஓ எபுக்கி அழுது கொண்டே இருக்கிறாள் ஹத்தா அஸ்பா, சுபுஹ் வரைக்கும், ராத்திரியிலேருந்து ஆரம்பித்த அழுகை வந்து சுபுஹ் வரைக்கும் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து அலி அவர்கள் அறிவிக்கிற செய்தி. அஹ்மதில், அபு யாலாவில், இப்னு ஹுசைமாவில், இப்னு ஹிப்பானில் வருது. இதுவும் ஒரு சரியான ஹதீஸ் தான். அப்போ இதில் வந்து அழுகுதல் என்பது இபாதத்தை வந்து பாதிக்காது, ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். ஆனால் அந்த அழுகை என்பது வந்து ஒரு உலகத்தினுடைய ஒரு விஷயத்துக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து அதை தொழுகை விட்டு வெளியே போகிறார் அவர். இது எது அந்த வசனத்துடைய விஷயம், அது தொழுதுட்டு இருக்கும்போது வாப்பா மௌத்தா போனதை நினச்சி அழுகுறாரு. இது வந்து அவர் தொழுகையை பாதிக்குமா இல்லையா? அவங்க தகப்பனார் இறந்து போயிட்டார், 3 நாள் ஆச்சு, தொழுகை போய் நிற்கும்போது திடீர்னு அவர் தகப்பனார் இருந்த காட்சி எப்படி பார்த்து கண்ணீர் கொட்டுன்னு கொட்டுது. இவர் தொழுகவே இல்லை, இவர் வெளியே போய் அவுட் ஆகிட்டார். இந்த தொழுகை வந்து இது செல்லாது. இப்படி அழுதாருன்னு சொன்னால் தொழுகையில் அல்லாத வேறு ஒரு காரியத்தை செய்கிறாரு. மனசில் நினைச்சால் அது தப்பு வராது. அழுதலுங்கிற ஒரு செயல்,
அப்போ தொழுகைக்கு வந்து தொழுகைக்கு சம்மந்தமில்லாத ஒரு செயல், தொழுகை தொடர்பாக அழுகை வந்துச்சுன்னு சொன்னால் தொழுகை சேர்ந்த செயல். அந்த அழுகை என்ன அழுகையாக இருக்குன்னு கேட்டால், அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு இழப்போ நஷ்டம் என்னத்தையோ ஒன்று நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாரு, தேம்பி அழுகுறாருன்னு சொன்னால் அது முடிச்சிட வேண்டியதான். மூஞ்செல்லாம் கழிட்டு வந்து உழு செஞ்சு தொழ வேண்டியதான் அவர். அந்த தொழுகை செல்லாது. ஏன்னு கேட்டால் தொழுகைக்கு சம்மந்தமில்லாத காரியத்தை அவர் தொழுகையில் செஞ்சார். அப்போ அழுகையில் தொழுகையை பாதிக்கிற அழுகையும் இருக்கிறது, பாதிக்காத அழுகையும் இருக்குது. அது ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். 2 இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அழுகை என்பது செயற்கையாக நடிப்பாக இருக்கக்கூடாது. அதிகமான பேர் வந்து நடிப்பதாகத்தான் மக்கள் கருதுகிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அரபியாவில் அரபு நாட்டில் அந்த துவாக்கள் ஓதும்போது அதில் வந்து இந்த அழுகைக்கு உரிய விஷயமே அதில் வராது, அதுக்கு போட்டு அழுவாங்க. அழுகைன்னு சொன்னாங்க, அந்த வாசகத்தினுடைய தாக்கத்துக்கு தானே ஒரு அழுகை வரணும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பூனும் அல்லாவுக்குன்னு அழுவாங்க. இந்த எல்லா பூனும் அல்லாவுக்குன்னு அழுகுறதுக்குள்ள விஷயமா? இறைவா நரகத்திலேருந்து காப்பாற்று, அந்த பாலஸ்தீன் மக்களை காப்பாற்று அப்படி சொல்லும்போது அழுகை வந்துச்சுன்னா அந்த மெசேஜுக்கு அழுகுறாருன்னு அர்த்தம். நீங்கள் அந்த அரபு நாட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய இமாம்களுடைய அதிகமான அழுகை காட்சிகள் நான் பார்த்துருக்குறேன். அழுவது சம்பந்தமான விஷயமாக இல்லாட்டாலும் அழுகுறாங்க. இது நடிப்பு நமக்கு உள்ளத்தில் நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு அழுகை வராத, இதுக்கு யாரும் அழுவ மாட்டாங்களே. இயல்பாக தானே வரணும், அழுகை வரவழைக்க முடியும். இயல்பாகத்தான் அந்த அழுகை வரணும். இந்த கேள்வி கேட்டவர் கேட்குறாரு, தினம் அழுகுறாங்கிறார். அழுகை வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு வசனத்துக்கு அழுகை வந்தால் அந்த வசனத்தை ஓதும்போது டெய்லி அந்த வசனத்தை ஓதும்போதெல்லாம் அழுகை வருமா? இந்த அழுகை வரக்கூடிய விஷயங்களாக இருந்தால் கூட ஒரு தடவை தான் வரும், அப்புறமேல 2வது தடவை வந்து நார்மலாகி போயிடும். அப்படி எனக்கே வேறு ஒன்றுக்கு வரும். அப்போ இந்த ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குனூத்துன்னு ஆரம்பிச்சோன்னா அழுகையில் ஆரம்பிக்கும் போதே ஒப்பாரிலையும் அழுகையில் ஆரம்பிக்கிறது, சொல்லி வச்ச மாதிரி அழுகுறது. மற்ற அல்ஹம்து சூரா மற்ற சூறாக்கள் ஓதும்போது அதுலேயும் அழுகுறதுக்கு எத்தனை விஷயங்கள், அதுக்கெலாம் அழுவ மாட்டாங்க. சொல்லி வச்ச மாதிரி அந்த குனூத்துக்கு தான் அழுவாங்க. எத்தனை விஷயங்கள் அதில் நரகத்திலேருந்து பாதுகாப்பு தர்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஓதுறீங்களா, அதுக்கு நான் அழுவுனீங்களா? அப்போ அந்த அழுதல் என்பது வந்து இயல்பாக சில விஷயங்களை நம்ம அந்த பணத்தின் கொடுமைகளை சொல்லும் பொழுது நம்மளை அறியாமல் கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துச்சுன்னா அந்த அல்லாட்ட துவா செய்கிறதுனால வர்ற கண்ணீர் தானே, அது தொழுகைக்கு உள்ள விஷயந்தான். அது அந்த ஒரு துவாவுனால் வரக்கூடிய அழுகை வந்தால் அது பிரச்சனை இல்லை, பாதிக்காது. ஆனால் நாம் கவனித்த வகையில் இவர்கள் சொல்லி வச்ச மாதிரி ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் அழுகுறாங்க. ஒட்டுமொத்த குரானில் இந்த ஒரு விஷயம் தான் அழுகைக்கு உள்ளது இருக்குதா? அந்த குனூத்தில் ஓதுறது அந்த துவா மட்டும்தான் அழுகையை தருமா? குரானில் எத்தனையோ சூறாக்களை ஓதி நரகத்தை பற்றி பேசக்கூடியலாம், அதெல்லாம் அப்போனா ஒருத்தர் அழுவ மாட்டேங்கிறீங்களே, அரபி தெரிஞ்ச ஆளுக்க. அப்போ இந்த இடத்துல அழுவணும்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டே, இந்த இடத்துல அழுதா ஈர்ப்பு வரும், மக்கள் ரொம்ப தூய்மையாக படிக்க அப்படின்றது தான் நல்லா தெரியுது. நம்ம உள்ளத்தில் உள்ள அறிய முடியாட்டாலும் ஏன் மற்றதுக்கெலாம் வராமல் இது அது மாதிரி இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் தொடர்ச்சியாக வருது? இதெல்லாம் பார்க்கும்போது செயற்கை அழுகுறாங்க. அழுகை இயற்கையாக வந்து அது பிரச்சனை கிடையாது. இயற்கையாக டெய்லிலாம் வராது, டெய்லி சொல்லி வச்ச மாதிரிலாம் வராது, விளங்குதா? அல்ஹம்துலில்லாஹ் குல்ஹொல்லாகுதுன்னு அழுகுறான். குல்ஹொல்லாகுது அழுகை வருது, இது அழுகை வர்ற விஷயமா? அழுகைக்கு ஒரு மெசேஜ் ஏதாவது இருக்குதா? இல்லை. அப்போ அந்த மாதிரி வந்து எதுக்கு அழுகுறோம் என்னன்னு பார்த்துட்டு அதில் நடிப்போ மற்றதோ இல்லாமல் இருந்தால் தான் என்ன செய்யும், அந்த அழுகை வந்து அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும். அப்படி செய்வார்களே ஆனால் அவர்கள் தொழுகை பாழாகும். நம்ம தொழுகை பாதிக்காது, அவர்களுடைய தொழுகை பாத்திலாம். நடிப்பதற்கு செஞ்சாங்கன்னு வைங்க, அழுகை வராதுன்னு தெரிஞ்சிட்டு கூட நம்மளோட கவன ஈர்ப்புக்காக ஒருத்தன் அழுதாண்டா என்ன அர்த்தம்? அது அந்த தொழுகை செல்லுமா? அது அவங்களுடைய தொழுகை பாத்திலாக போயிடும். அதில் எந்த கிடையாது. அது அதிகமான பேருடைய அழுகை நான் கணித்த வகையில் அழுக வேண்டாத இடத்துலலாம் இப்படி அழுகுற காரணத்தினாலையும் தொடர்ச்சி அழுகுறதுனாலையும் அதிகமான பேருடைய அழுகை இந்த லட்சணத்தெல்லாம் இருப்பதாக நான் கருதுகிறேன். நீங்கள் அப்படி கருதாட்டி நீங்கள் வேறு மொழி எடுத்துக்கிட்டு போயிடலாம். சரி.